நிறுவனத்தோட முதலாளி யாரு? அவங்க ஒரு ஆந்திராக்காரங்க. அப்ப இவங்க ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி ஒழிப்போம் அப்படின்னு எதிர்க்கிறவங்க அப்ப வந்து தெலுங்குக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம். அப்புறம் கார்பரேட் நிறுவனம், அவன் எந்த ஊரை சேர்ந்தவனே தெரியாது, அதுல யாரு இருக்கான முதலாளி தெரியாது, அவன் குப்பால வரலாம். அடித்தட்டு சூரியனை சுமந்த மக்கள் இங்கே மூட்டை தூக்கி இங்கே புழுவக்கூடியா எடுத்து இங்கே இந்த வேலைக்கு வந்தா ஒரு நாளாவது பணிந்துர ஆகும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தா கடைசி என்ன கார்பரேட் கம்பெனி வந்து குப்பாடுற வேலையில என்ன செய்ய போறாங்க? இப்போ 9 மண்டலங்கள் தனியார் மயம் இருக்கு. இந்த 9 மண்டலங்களை ஆரம்பத்துல வரும்போது என்ன சொன்னாங்க? இவங்க எல்லாமே வந்து குப்பையை வந்து 0 கார்பேஜ் ஆக்குவாங்க, 0.2 வெர்ஷன். அதனால வந்து கார்பேஜை வந்து எல்லாமே தனித்தனியா தரம் பிரிச்சு 0 ஆக்குவாங்க. ஆனா இப்ப இருக்கிற 15 மண்டலத்துல 9 மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதே மலையா தான் குப்பை கொட்டுறாங்க, அதே சாலையோர எல்லா இடத்துலயும் குப்பை இருக்கு, அதே லாரி. என்னன்னா அவங்க கார்பரேஷன் கிட்ட இருந்து அரசாங்கம் கிட்ட இருந்து நிதி பெற்று இவங்க ஒரு கமிஷனை பெற்று இதை வந்து எடுத்துட்டு போய் எங்க போட்டுறாங்க? கொடுங்கியூர், பெருங்குடி, நம்ம ஜோன் 5 ஜோன் 6ல இருக்கிற நம்ம டிபிஎஃப்ல தான் போட்டுறாங்க. வேற எங்கேயும் தனியா வந்து இதை வந்து தனியார் மையத்தை பத்தி ஒன்றும் பண்ண போறதில்ல. இவங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் 2500 கோடின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு வச்சாங்க. அது எல்லாமே அந்த கருத்து கணிப்புல புறக்கணிச்சு அனைத்து சங்கங்கள் சென்னை மாநகராட்சியில கீழே இருக்கிற எல்லா சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே 2500 கோடி பெரிய கொள்ளையா தெரியுதுன்னு அதை மறைச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 வருஷம் கான்ட்ராக்ட் இது பார்த்தா 276 கோடி. இதுவும் ஒரு தனியார் நிறுவனம், இந்த காசு பத்தல, ஏன்னா முழுக்க கொடுக்கறதுக்கே பத்தலன்ற மாதிரி 276 கோடி பத்தாது, அதனால வந்து இன்னும் கொஞ்சம் ஏத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நிறுவனம் சென்னை நிறுவனத்துக்கு வந்து நிறுத்துறாங்க. அப்போ நாங்க எதனால இந்த போராட்டம் புரட்சி இதெல்லாம் எங்களுக்கு ஏன் வெடிச்சதுன்னா, நாங்க வந்து எங்களுக்கு கடிதம் கொடுங்க, 19/1/2021 கடிதம் கொடுங்க. இது வந்து அவர் வந்து அப்ப என்ன சொன்னா, அன்றைய எதிர்கட்சி தலைவர், இன்றைய முதல்வர், இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர், அன்றைய வந்து எம்எல்ஏவா இருந்தவர் மா சுப்பிரமணிய ஐயா, அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி எங்கள் தலைவர் கழகத்தின் தலைவர் வந்து அன்றைய ஆணையர் பிரகாஷ் அவர்களை பார்த்து மனு கொடுத்து இது மாதிரி வந்து இந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சி முறைக்கு அந்த கடிதத்தில் எழுதுனா 10 ஆண்டுகளுக்கு மேல் வந்து இவங்களை காத்திருக்கூடாது, கோர்ட்டு தீர்ப்புக்காக காத்திருக்கூடாது, இது நல்ல ஆட்சி முறை கழகல 10 ஆண்டுகளுக்கு மேல் படிப்பு இருந்த அனைவரையும் பணிநிரந்தரம் பண்ணோம்னாங்க. அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தை என்ன சொல்றதுன்னா, நம்மள ஒருவேளை நம்ம பர்மனன்ட் சொல்றதை பார்த்து, அது தேர்தல் வாக்குறுதியை பார்த்து எல்லாமே இப்போ நாங்க பர்மனன்ட் ஆகும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணும்போது இப்ப என்ன ஆச்சுன்னா, போக்குவரத்து கழகம் இப்ப பேட்டரி பஸ் கொடுத்துருக்காங்க தனியார், மெட்ரோ ரயில் வருது தனியார், ரயில்வே ஸ்டேஷன் தூய்மை பணி தனியார், மெட்ரோ வாட்டர் தனியார், தூய்மை பணி தனியார். அப்ப முதலமைச்சர் பதவியும் தனியார் கொடுத்துட்டு போயிடலாமே. ஏன்னா இப்ப வந்து இந்த விஷயங்கள்லாம் ஏன் கொண்டு வரேன்னா, இப்ப கூட பாத்தீங்கன்னா அண்ணன் ராஜேஷ்